டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். லாஸ்ட் கிளாஸ் வந்து நமக்கு சவுண்ட் அப்படிங்கிற டாபிக்ல வந்து ஒரு 17 ஒன் மார்க் கொஸ்டின் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து அதோட கண்டினியூஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நமக்கு லாஸ்ட் கிளாஸ் வந்து ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ் பார்த்தோம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ், டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னா என்ன, லாஞ்சிடியூடினல் வேவ்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு ஒரு 17 ஒன் மார்க் கொஸ்டின் பார்த்துருந்தோம். அடுத்து அதன் பிறகு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 18 நோட் பண்ணிக்கோங்க. The velocity of sound at the same temperature in two monochromatic gas, அதோட டென்சிட்டி வந்து நமக்கு ρ1 ρ2 கொடுத்திருக்காங்க. velocity v1 v2 respectively. if நமக்கு ρ1 ρ2 ரேஷியோ எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 4 கொடுத்திருக்காங்க. நமக்கு the value of v1 v2 வெலாசிட்டியோட ரேஷியோ நமக்கு கேட்கறாங்க. ஓகேவா? நமக்கு வெலாசிட்டி ஃபார்முலா தெரியும். velocity v equal to நமக்கு root of t by rho. அப்ப velocity inversely proportional to density. அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா v1 by v2 equal to root of ρ2 by ρ1 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது இன்வர்ஸ் தானே. இது v1 அப்படின்னா இது ρ1. அப்ப இது மாதிரி நம்ம சொல்லலாம். நமக்கு ரேஷியோ ρ1 ρ2 எவ்வளவு கொடுத்திருக்காங்க, ρ1 by ρ2 நமக்கு 4 கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நமக்கு v1 by v2 ஓட வேல்யூ நமக்கு ரூட் ஆஃப் 1 by 4 எடுத்துக்கலாம். அப்ப நமக்கு v1 by v2 நமக்கு என்ன சொல்லலாம், 1 by 2. ஓகேங்களா? நல்லா முக்கியமான கொஸ்டின், தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இது மாதிரியான கான்செப்ட்ல நம்ம கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 18 தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 19. கொஸ்டின் நம்பர் 19 நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் எழுதிக்கோங்க. The equation of sound wave நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளேஸ்மென்ட் y equal to 0.005 sin 62.4 x plus 316 t. நமக்கு வேவ் லென்த் கேட்கறாங்க. ஓகேங்களா? நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் கொடுத்துட்டு அது வந்து வேவ் லென்த் கேட்கறாங்க. நமக்கு ஜெனரலா வேவ் ஈக்குவேஷன் தெரியும். y equal to a sin omega t plus kx. அப்ப இந்த x பக்கத்துல இருக்கிறது k ஓட வேல்யூ. That is the wave vector. That is the wave vector. நமக்கு wave vector தெரியும். நமக்கு wave vector k ஃபார்முலா இருக்கு, 2 by lambda. நம்ம k ஓட வேல்யூ 62.4 கொடுத்திருக்காங்க. அப்ப 62.4 equal to 2 இன்ட்டு இந்த பையோட வேல்யூ நமக்கு 3.14 by lambda. நமக்கு இப்ப lambda வேவ் லென்த் தான் நமக்கு தேவை. வேவ் லென்த் அப்படின்னா அலை நீளம், அதான் தேவை. அப்ப lambda equal to மேல நம்ம பெருக்கும்போது என்ன கிடைக்கும்னா 6.28 கிடைக்கும். கீழே வந்து 62.4. ஓகேங்களா? இப்ப நமக்கு lambda equal to இது 6.28. இது ஒரு டெசிமல் முன்னாடி கொண்டு வரும்போது 6.24 வரும். இன்டு 10 power 1. அது மேல கொண்டு வரும்போது 10 power -1. அப்ப இது ஒரு டைம், இது ஒரு டைம். அப்ப 10 power -1. 10 power -1 நம்ம என்ன சொல்லலாம்னா 0.1 அப்படின்னு சொல்லலாம். 0.1. ஓகேங்களா? இந்த கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. வேவ் வெக்டார். ஓகேங்களா? அல்லது நம்ம ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட் சொல்லலாம். வேவ் வெக்டார் அல்லது அதுக்கு பேர் கேக் பேருனா ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட். ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட். கேக் என்ன ஃபார்முலா, 2 by lambda. கேக் என்ன ஃபார்முலா, 2 by lambda. லாம்டானா அலை நீளம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 19 நோட் பண்ணிக்கோங்க.
Question number 20. From the wave vector, wave equations நம்ம கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. wave equation நோட் பண்ணிக்கோங்க. y equal to 0.5 sin 2 pi by 3.2 64t minus x. நமக்கு frequency கேக்குறாங்க. நமக்கு என்ன கேக்குறாங்க? frequency கேக்குறாங்க. ஓகே. நமக்கு wave equation நமக்கு தெரியும்னு பார்த்தோம். y equal to capital A கூட போலாம் தப்பில்ல. a sin omega t minus kx. இப்போ ஒமேகா கண்டுபிடிச்சோம்னா அதுல நம்ம என்ன பண்ணலாம்? frequency கண்டுபிடிச்சலாம். ஒமேகா அப்படின்னா angular frequency. ஒமேகானா angular frequency. angular frequency. So omega equal to நமக்கு 2 pi mu. So இங்க பாருங்க omega t இங்க என்ன இருக்கு? இதை எடுத்துக்கலாம் நம்ம. So அப்போ வந்து அங்க என்ன வேல்யூ அதை எடுத்து வெளியே கொண்டு போகலாம். ஒமேகாவுக்கு பதில் நம்ம என்ன போடலாம்? 2 pi by 3.2 64. This is equal to 2 pi mu. So இந்த 2 pi cancel பண்ணிக்கலாம். அப்ப new equal to நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 64 by 3.2. இப்ப new equal to 64. இந்த ஒரு டெசிமல் பின்னாடி கொண்டு வந்தோம்னா 10 power 1 வச்சுக்கலாம். அப்ப 32 into 10 power minus 1 வந்துரும். ஒரு டைம் இது நமக்கு 2 times. இதை மேல ஒன்று கொண்டு வரும்போது +1 ஆயிரும். இப்ப frequency new equal to 20 Hz. frequency unit Hz சொல்லலாம் அல்லது வந்து சைக்கிள் பெர் செகண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ மிக முக்கியமான கொஸ்டின், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. A wave on a string is traveling and a displacement of particle on in it given by displacement நமக்கு கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து நமக்கு வேவ் லென்த் கேட்கறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்து நமக்கு என்ன கேட்கறாங்க? வேவ் லென்த் கேட்கறாங்க. ஓகேங்களா? நம்ம கொடுத்திருக்க ஈக்குவேஷன் நமக்கு என்ன? y equal to a sin 2t minus 0.1x. General formula y equal to a sin omega t minus kx. அப்ப k ஓட வேல்யூ கம்பேர் பண்ணிக்கலாம். நமக்கு தெரியும் வேவ் வெக்டார் நமக்கு k equal to நமக்கு என்னங்க? 2 pi by lambda. 2 pi by lambda. k ஓட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 0.1 கொடுத்திருக்காங்க. அப்ப 0.1 equal to 2 pi by lambda. அப்ப நமக்கு lambda தானே தேவை, வேவ் லென்த் தான் நமக்கு தேவை. நமக்கு என்ன தேவை? வேவ் லென்த் தேவை. அப்ப lambda மேல கொண்டு வந்துக்கலாமா? அப்ப 2 pi கீழே அந்த 0.1 கொண்டு வந்துக்கலாம். 0.1 10 power minus 1 மேல கொண்டு போன என்ன ஆயிரும்? 10 power 1 ஆயிரும். 10 power 1 10. 10 into 2 pi. இப்ப lambda equal to நமக்கு 20 pi. வேவ் லென்த்தோட யூனிட் வந்து நம்ம மீட்டர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. 20 pi யூனிட் வந்து நமக்கு மீட்டர். கொஸ்டின் நம்பர் 21 தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. கம்பேர் பண்ணி வேவ் வெக்டார் எடுத்துக்கலாம். அந்த வேவ் வெக்டாரை ரீமாடுலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? வேவ் லென்த் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா?